பாலாஜி, இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்திப்பதற்காக தாவேகா தலைவர் விஜய் இன்று சென்றிருக்கிறார். நேற்று ஆதரவு பட்டியலை வழங்கிய சூழ்நிலையில் அவரை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுக்கவில்லை. அவர் பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை இல்லாத சூழ்நிலையில் ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை என தகவல்கள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில் மீண்டும் இன்று காலை 11 மணி அளவில் அவரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்த தாவேகா தலைவர் விஜய் இப்போது ஆளுநர் அர்லேக்கரை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 24 மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்திப்பதற்கு விஜய் இப்போது சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு பெரும்பான்மைக்கு தேவையான 118க்கு பதிலாக 113 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே இருப்பதால் இப்போது அவரை ஆட்சி அமைக்க அழைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை இப்போது இரண்டாவது முறையாக ஆளுநரிடம் அந்த கோரிக்கையை வலியுறுத்திய பின்னரும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை என்றால் உச்ச நீதிமன்றத்தை அணுகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் நீதிமன்றம் மூலமாகவும் மற்றும் ஆளுநரிடம் நேரடியாகவும் இந்த முறை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என விஜய் தரப்பில் வலியுறுத்தப்பட இருக்கிறது. அவருக்கு பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டியது ஆளுநர் மாளிகை அல்ல, அது சட்டமன்றம் தான் என்று சட்ட விதிகள் தெரிவிக்கின்றன என்று காங்கிரஸ் தரப்பிலும் மற்றும் பொதுவாக பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் மூலமாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதனால் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என எந்த சட்ட விதியும் கூறவில்லை என தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் ஆளுநருக்கு உள்ள உரிமை மற்றும் அவருடைய நம்பிக்கை விருப்புரிமையின் அடிப்படையில் தான் ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்க அவர் அழைப்பு விடுக்க இயலும். ஆனால் இங்கே 108 இடங்களில் மட்டுமே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருப்பதால் அவருக்கு ஆதரவு அளிப்பதற்கு காங்கிரஸ் தவிர எந்த கட்சியும் வெளிப்படையாக அறிவிக்காத சூழ்நிலையில் பெரும்பான்மையை அவரால் நிரூபிக்க இயலாது என்று ஆளுநர் தரப்பில் இப்போது கூறப்படுகிறது. அதனால் அர்லேக்கர் இன்று கேரளா செல்லவிருந்த பயணமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் இரண்டாவது முறையாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இரண்டாவது முறையாக இன்று ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார். இதே போல ஆளுநர் அர்லேக்கரை சந்திப்பதற்கு தமிழக சட்டப்பேரவையில் 3வது இடத்தை பிடித்துள்ள 47 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அதிமுக தரப்பிலும் ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இன்று எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி செல்வதாகவும் அங்கு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் உள்ள ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அவர்களை சந்திப்பதற்கு இப்போது எடப்பாடி பழனிசாமி சொல்வதாகவும் இப்போ ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவா இல்லையா என்பது குறித்து திட்டவட்டமாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் வியூகத்தின்படி இபிஎஸ் அர்லேக்கரை என்று சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாகாத சூழ்நிலையிலும் இன்று இபிஎஸும் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வரிசையிலோ எதிர்க்கட்சி வரிசையிலோ அதிமுக இல்லை. இருந்த போதிலும் அவர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகிறார்கள் என்பதை ஆளுநரிடம் தெரிவித்தால் தமிழக வெற்றி கழகத்துக்கு யார் ஆதரவு அளிக்கப் போகிறார்கள் என்பது குறித்து உறுதியான முடிவுக்கு வர இயலும் என்பதால் ஆளுநர் அர்லேக்கரை எடப்பாடி பழனிசாமியும் இன்று சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்கள் இருந்தால் மட்டுமே அவரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்போம் என்று ஆளுநர் அர்லேக்கர் இப்போது முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. அதனால்தான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவதற்காக தாவேகா தலைவர் விஜய் இன்று ஆளுநர் அர்லேக்கரை கடந்த 24 மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக நேரில் சந்தித்து வலியுறுத்துவதாக சென்றிருக்கிறார். இந்த நேரில் சந்தித்து அவரிடம் வலியுறுத்திய பின்னர் அவர் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை என்றால் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தவிர விஜய் என்று அவர்களுடைய கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களோடு மிக முக்கியமான ஒரு ஆலோசனையிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அந்த மேஜிக் நம்பர் 118 ஆகியவற்றை எட்டுவதற்கு இப்போது விஜய்க்கு வேறு வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. என்றால் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் தவிர இது தவிர விசிக, சிபிஎம், சிபிஐ ஆகிய கட்சிகள் ஆதரவு அளித்தால் அவர் அறுதி பெரும்பான்மையான 118 எட்ட முடியும். ஆனால் காங்கிரஸ் கட்சி இப்போது ஆதரவு அளித்தவுடன் அவர்களுக்கு எழுந்த அந்த கடுமையான விமர்சனங்களால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த முடிவை எடுப்பதில் சற்று தயக்கம் காட்டுவதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தேமுதிகவிற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள். அவர்கள் விஜய்க்கு ஆதரவு அளிக்க போவதில்லை என்பதுதான் அவர்களுடைய முடிவாக தெரிகிறது. இருந்தபோதிலும் திட்டவட்டமாக அவர்கள் அறிவிக்கவில்லை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மட்டும் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். இது தவிர அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு
ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இதே போல அமமுக கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதிகபட்சமாக அங்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு அளித்தாலும் அவர்களுக்கு மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவு தேவை. அப்போது அமமுக மற்றும் தேமுதிக அவற்றில் ஏதேனும் ஒரு கட்சி அங்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என கருதப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் கூட்டணியில் திமுக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நின்று தேர்தல் களத்தில் நின்றவர்கள் இப்போது வேறு வேறு அணிகளாக, அதாவது பதவிக்காகவும் மற்றும் தாவேக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்காகவும் அவர்கள் ஆதரவு அளிக்கும் முடிவை எடுப்பார்களா என்ற ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.